விஜேவான பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட செகண்ட் மேரேஜை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க எனக்கும் குழந்தை வேணும், எனக்கும் ஆசை இருக்குது, என்னையும் ரொம்ப எல்லாரும் லவ் பண்ணணும், அந்த மாதிரி ஒருத்தவங்க எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிரியங்காவோட அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என் பொண்ணு கணவனை விட்டு பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இப்போது பிரியங்கா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட ஹஸ்பண்டால் எனக்கு சந்தோஷமே கிடையாது, என்னோட திருமண வாழ்க்கையில் நான் தப்பான முடிவை எடுத்துட்டேன் அப்படின்னும், இனிமே வர நாட்களில் என் அம்மாவை நல்லா பார்த்துப்பேன், எங்கள் அம்மாவை கண் கலங்க வைக்க மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் பிரியங்கா தேஷ்பாண்டே அர்ச்சனா அவர்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுருக்கேன், அதில் இருக்க பக்கெட் லிஸ்ட் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டே வரேன். லைக் பிக் பாஸ் போகிறது, கார் வாங்குறது, மாடி வீடு கட்டுறது, அப்புறம் ரீசெண்டாக என்னை வந்து ஒரு கோச் கைட் பண்ணிகிட்டு இருக்காரு, நானும் ஃபிட்னஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான லிஸ்ட் எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா முடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கும் வயசு ஆகிட்டே போகுது, என்னை யாராவது ஒருத்தர் லவ் பண்ணணும், என்னை தாங்குன்னு தாங்கணும், நானும் ஒரு அழகாக குழந்தை பெற்றுக்கணும், அந்த குழந்தை கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கும் ஆசை இருக்குது. ஸோ இது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நான் ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும். ஸோ அதனால் நான் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் யாராவது பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனால் நான் வச்சுட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். என் தம்பி குழந்தைய பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் அவள் கூட செம்மையாக விளையாடுவேன். அவள் தான் என் வீட்டில் வந்து திருப்பி மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கா. அவளுக்காக நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவளோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். அவள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அவளை பார்க்கும்போது அப்படியே என்ன சின்ன வயசில் பார்க்குற மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லுவாங்க. ஸோ எனக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். மேலும் அம்மா வந்து என் லைஃப் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு 34 வயசுலேருந்தே என்னை சிங்கிள் மதராக வளர்த்துருக்காங்க. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அர்ச்சனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ காதலுக்காக ஏங்குறல்ல, அந்த மாதிரி ஒருத்தவங்க கண்டிப்பாக கிடைப்பாங்க, உன்னை ரொம்பவும் லவ் பண்ணுவாங்க, நீ கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகாக விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்டான நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.